விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சரை இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம விளக்கமறியல் நீடிப்பு குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபருக்கு சிறைச்சாலை வைத்தியசாலையிலும் வேறு வைத்தியசாலைகளிலும் வழங்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பிலான முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகலவில் உள்ள கிரி இப்பன்வெவ பிரதேச காணியொன்றில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்களுக்கு 88 லட்சம் ரூபாய் இழப்பீடாக பெற்றுக் கொண்டதனூடாக ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த பொதுத் தேர்தல் காலப்பகுதியில் புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரான களுத்துறை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ரோஹித அபேகுணவர்தனவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்து தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் குறித்த கட்சியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். கடந்த பொதுத் தேர்தலில் களுத்துறை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வாக்குகள் எண்ணப்படும் போது முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக மனுதாரர் ராஜித சேனாரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். மீண்டும் வாக்குகளை எண்ணுவதற்கு உத்தரவிடுமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் மனு மீதான விசாரணையை முன்னெடுக்க முடியாதென குறிப்பிட்டார். குறித்த விடயங்களை ஆராய்ந்த மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் குறித்த உத்தரவை பிறப்பித்தது.